வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று நவம்பர் மாதம் 29ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கன்னியாகுமரிக்கு தென்கிழக்கே சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை பகுதியை கடந்து நாளை நவம்பர் மாதம் 30ஆம் தேதி குமரிக்கடல் பகுதியில் நிலை கொள்ளக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் இரு தினங்களில், அதாவது நவம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வட தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தை பொறுத்தவரையில் தஞ்சை, திருவாரூர், நாகை, காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இந்த பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும். எனவே இந்த பகுதிகளில் மீனவர்கள் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு, அதாவது நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகளில் இந்த கடற்பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் ஓரிரு முறை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.